when you quit sugar what happens in your body அதாவது சுகரை எடுக்கலைன்னா உங்கள் பாடியில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் டு விஜே கிங் தாட். சுகரை அவாய்ட் பண்ணுறது மூலயமா நம்ம பாடியில் எக்கச்சக்கமான விஷயங்கள் மாற்றங்கள் நடக்குது. அதை ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பிளைன் ஸ்டோரியோடு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு சயின்டிஸ்ட் வந்து 2 எலியை எடுத்துக்கிட்டாங்க. அதில் ஒரு எலி வந்து நல்லா சுகர் கொடுத்து நல்லா வளர்க்குறாங்க. இன்னொரு எலிக்கு சுகர் எதுவுமே கொடுக்காம அதை வளர்க்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாட்டு உருவாக்குறாங்க. அதாவது ஒரு தொட்டி மாதிரி உருவாக்கிட்டு அந்த தொட்டியில் தண்ணியை நிறச்சிடுறாங்க. தண்ணியை நிறச்சதுக்கப்புறம் அந்த தொட்டிக்கு நடுப்பகுதியில் வந்து ஒரு பிளேஸ், அதாவது நடுப்பகுதின்னு சொல்ல முடியாது, ஒரு கார்னர் பிளேஸில் ஒரு உயரமான ஒரு மேடு மாதிரி ஒரு விஷயத்த செட் பண்ணுறாங்க. அதாவது அந்த எலியை அந்த தொட்டியில் விட்டுட்டோன்னா அது கரெக்டாக உயரமான பிளேஸ் எதுன்றதை கண்டுபிடிச்சி அந்த எலி போய் சேஃப்டியாக அதுக்கு மேலே ஏறி நிற்கிறது. இதுதான் மெத்தட். பட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த செட் பண்ணிவிட்டு அதில் வாட்டர் ஃபில் பண்ணிட்டு அதில் சுகர் சாப்பிடாத எலியை விட்டுட்டாங்க. சுகர் சாப்பிடாத எலியை விட்டதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அது தண்ணியில் போன உடனே நீச்சல் அடிச்சுட்டு கரெக்டாக அந்த மேடான பகுதியை கரெக்டாக கண்டுபிடிச்சி அது மேலே ஏறிடுச்சு. பட் சுகர் சாப்பிட்ட எலி விடுறாங்க. அது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தண்ணியில் போகுது, நீச்சல் அடிக்குது. அது கண்ணு முன்னாடி தான் அந்த மேடான விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை வந்து நோட்டீஸ் பண்ணாமல் சுற்றி மறுபடியும் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சி அதில் ஏறுது. ஸோ சுகர் சாப்பிட்ட எலிக்கும் சுகர் சாப்பிடாத எலிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசமே ப்ராப்பரான பிரெயின் ஃபங்க்ஷன் தான். சுகரை எடுக்கும்போது நம்ம பாடி சூப்பராக வந்து அட்ராக்ட் ஆகுது. அதே மாதிரி வந்து நம்ம பிரெயின் வந்து சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகுறதுனால ஈஸியாக வந்து சொல்யூஷனை வந்து சால்வ் பண்ணுது, சொல்யூஷனை கண்டுபிடிக்குது. இதுதான் அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து சுகர் சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. அந்த ஒரு லேப் டெஸ்ட் இருக்கிறதுலையே அன்ஹெல்த்தியான சுகர் அப்படின்னா ஒயிட் சுகர் தான் எல்லாருமே சொல்லுவோம். பட் உண்மையிலே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில், அதாவது நம்மளோட நாக்கில் ஒரு சுகரை வச்ச உடனே நம்ம எதுவுமே கடிக்காமல் சூ பண்ணாமல் அப்படியே மெல்ட் ஆகி போகுதுல்ல, அதுதான் இருக்கிறதுலே அன்ஹெல்த்தியான சுகர். ஸோ சுகரில் ரொம்ப அன்ஹெல்த்தினா நம்ம எதுவுமே கடிக்காமல் வாயில் வச்சோடனே கரையுது பார்த்தீங்களா, அப்படியே கரைஞ்சோடனே அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம மூளையில் வந்து டோபமைன் சுரந்து அப்படியே ஒரு ஹாப்பியாக இருக்கும் பார்த்தீங்களா. இதுதான் இருக்கிறதே அன்ஹெல்த்தியான சுகர். இப்போ சுகரை அவாய்ட் பண்ணுறது மூலயமா நம்ம பாடியில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றத ஒரு 6 விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ 6 விஷயம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 வெயிட் லாஸ். நீங்கள் எப்போ சுகரை குவைட் பண்ணுறீங்களோ அப்போ உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்காக வெயிட் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம மற்ற விஷயங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருப்போம்ல, ஸோ அதோட குளுக்கோஸ் எல்லாமே வந்து நம்ம பாடியில் இருக்கும். நம்ம எப்போ சுகரை வந்து நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அப்போ இருந்து நம்ம சுகரை எடுக்காமல் ஆரம்பிப்போம்ல, எடுக்காமல் நம்ம அடுத்து சில சுகரை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம சாப்பாடு வந்து சாப்பிட ஆரம்பிப்போம்ல. ஸோ அப்படி சாப்பிட ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும்னா அதுக்கு நார்மலாக நம்ம பாடியில் இருக்கிற சுகர் கிளைக்கோஜின்லாம் வந்து பாடி வந்து எரிக்க ஆரம்பிக்கும். ஸோ எரிச்சதுக்கப்புறம் நம்ம பாடியில் அடுத்த எரிக்கிறதுக்கு எந்த ஒரு எனர்ஜி சோர்ஸும் இல்லாதனால அதுக்கப்புறம் ஃபேட்டில் கை வைக்கும். ஃபேட்டில் கை வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பாடி ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் அதில் ஒரு கண்டிஷன், நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கணும். அப்போ தான் இந்த விஷயங்கள் நடக்கும். 2வது வந்து ஃபேஸில் பிம்பிள்ஸ் நடக்குது. இப்போ ஃபேஸில் நீங்கள் எப்போ வந்து சுகரை அவாய்ட் பண்ணுறீங்களோ அப்போ உங்கள் ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ், அப்புறம் டார்க்காக இருக்கிற சில விஷயங்கள், ரேஷஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே குறைஞ்சிரும். அதேமாதிரி உங்கள் ஸ்கின்னு ஃபேஸ்லாம் வந்து நல்லா க்ளோ ஆகும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்லீப்பிங் குவாலிட்டி. உங்களோட ஸ்லீப்பிங் குவாலிட்டி வந்து எப்போ நீங்கள் சுகரை எடுக்காமல் இருக்கீங்களோ, கன்சியூம் பண்ணாமல் இருக்கீங்களோ அப்போ உங்களோட ஸ்லீப்பிங் குவாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களோட பாடியோட சர்க்கார்டியன் ரிதம் சொல்லுவோம்ல, அந்த இதை வந்து ப்ராப்பராக வச்சுக்கிறோம். ஸோ உங்களுக்கு கரெக்டான டயத்தில் தூக்கம் வரும். அந்த தூக்கமும் ட்ரீம் இல்லாமல் நல்லா சூப்பரான தூக்கமாக இருக்கும். நீங்கள் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் சுகரை எடுக்காதப்போ. 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் இருக்கிற ஸ்வெல்லிங், அதாவது வீக்கமாக ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வீக்கம் குறையும். செகண்ட் வந்து நம்மளோட ஐ பார்வை நல்லா அதிகமாகும். நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூனில் சுகர் எடுக்காமல் வேறு எந்த ஒரு ஸ்வீட்டையும் நம்ம சாப்பிடாமல் இருந்தாலே இவ்வளோ விஷயங்கள் நம்ம பாடியில் நடக்குது. நினச்சி பாருங்கள்,
ஒரு நபருக்கு கண் பார்வை மங்கி இருக்குன்னா அவங்க சுகர் அவாய்ட் பண்ணாலே அதிலே பாதி விஷயம் வந்து சால்வ் ஆகிடுதுன்றதே சொல்கிறாங்க. அந்த கண் பார்வை அந்தளவுக்கு விஷன் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. நம்பர் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன். நம்ம என்னைக்கு வந்து சுகரை அவாய்ட் பண்ணுறோமோ அன்னையிலேருந்து அதுக்கப்புறம் நம்ம பிரெயினோட ஃபங்க்ஷன் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. நான் எப்படி ஸ்டார்டிங்கில் ஒரு ரேட்டோட ஸ்டோரி எக்ஸ்பிளைன் சொன்னேனோ அதே மாதிரி நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ நம்ம சுகரை குவைட் பண்ணும்போது நம்ம பிரெயின் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகி எல்லாத்துக்குமே ப்ராப்பரான சொல்யூஷனை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கும். ஸோ இது மூலயமா லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிற பீப்புள் அதிகமாகுவாங்க அப்படின்றது தான் முக்கியமான காரணமே. ஸோ முக்கியமான ரீசன் வந்து நம்ம பிரெயின் சூப்பராக வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அடுத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி கடைசி 6வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெவர் கிவ் அப். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதில் ஏதோ ஒரு தடுமாற்றம் இருந்தால் டக்குன்னு கிவ் அப் பண்ணிடுவாங்க நிறையா பேர். ஸோ அந்த ஒரு கிவ் அப் பண்ணாமல் நம்ம மோட்டிவேட்டடாக நம்ம பாடியே ஆட்டோமேட்டிக்காக வந்து கிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை நம்ம எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதை வந்து நம்ம கிவ் அப் பண்ணாமல் அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயின் பாடியும் சேர்ந்து அதுக்கு அடாப்ட் ஆகும். ஸோ சுகர் எடுக்காமல் இருந்தோன்னா இவ்வளோ விஷயங்கள் நடக்கும். சப்போஸ் சுகர் எடுக்கிறவங்க இந்த ஏதோ ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா அதில் வந்து அந்த நெவர் கிவ் அப்ன்றதை சீக்கிரமாக கிவ் அப் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் சுகர் எடுக்கிறவங்களுக்கும் எடுக்காதவங்களுக்கும் உள்ளான டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த 6 விஷயத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் எடுக்காமல் இந்த வெயிட் லாஸ் நடக்கிறது, இந்த ஃபேஸில் அந்த பிம்பிள்ஸ்லாம் குறையும் அப்படிலாம் சொல்கிறோம்ல. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து சுகர் மட்டும் கிடையாது, கார்போஹைட்ரேட்டும் நீங்கள் எந்த அளவுக்கு லிமிட்டடாக வச்சுட்டு சுகரை வந்து குவைட் பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் இது எதுவுமே எடுத்தோடனே நடக்காது. நீங்கள் ஒரு நாள் சுகரை குவைட் பண்ணலாம், ஒரு வாரம் கூட சுகரை குவைட் பண்ணலாம், அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியவே தெரியாது. குறைஞ்சபட்சம் 30 to 36 டேஸில் தான் உங்களுக்கு சுகர் குறைச்சதுக்கப்புறம், அதாவது சுகரை வந்து அவாய்ட் பண்ணதுக்குண்டான அந்த இப்போ நான் சொன்ன சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து அந்த 30 டேஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ அதுவரை வந்து நம்ம சுகரை குவைட் பண்ண உடனே நடக்குமானா அது வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பில்லை ராஜா. ஸோ நீங்கள் அந்த விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஃபீல் பண்ண முடியும். சுகரில் எது பெஸ்ட்டு எது ஒஸ்ட் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து பேசலாம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து நியூட்ரிஷன் வைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகருக்கும் நாட்டு சர்க்கரைக்கும் நிறையா பேர் வந்து சொல்கிறாங்க என்னென்னா ஒயிட் சுகர் வந்து 1 ஸ்பூன் எடுத்தால் போதும், வந்து நாட்டு சர்க்கரை வந்து 2 ஸ்பூன் எடுத்தால் போதும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. அதாவது ஒயிட் சுகர் 1 ஸ்பூன் எடுத்தோன்னா அதில் இருக்கிற சுகருக்கும் நாட்டு சர்க்கரையில் நம்ம 2 ஸ்பூன் சுகர் நாட்டு சர்க்கரை எடுத்தாலும் ரெண்டுமே ஒன்று தான் சொல்கிறாங்க. பட் அது ரெண்டும் ஒன்று தான், அது உண்மை தான். ஏன்னா நம்ம ஒயிட் சுகர் வந்து ஃபுல்லாக ரிஃபைன்டு, பட் நாட்டு சர்க்கரை அப்படி கிடையாது. அதனால் அதில் லைட்டாக வந்து சில விஷயங்கள் ஆட் பண்ணுவாங்க, ஏன்னா அது நாட்டு சர்க்கரை மாறுறதுக்கு. பட் எல்லாருமே இப்படி சொல்லிவிட்டு ஒயிட் சுகரும் நாட்டு சர்க்கரையும் ஒன்றுன்றாங்க. பட்டு அது எந்த விதத்தில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் வைஸில் ஒயிட் சுகர் வந்து வெறும் 100 கிராம் ஒயிட் சுகர் நம்ம எடுத்தோன்னா அதோட கேலரிஸ் வந்து 387 கலோரி இருக்குது. அதே இது நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்தோம் அப்படின்னா வெறும் 100 கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்தோம்னா 383 கலோரி. பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையவே கிடையாது இது ரெண்டுத்துக்கும். பட் இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஃபைண்ட், அதாவது ஒயிட் சுகரில் எந்த விதமான நியூட்ரியன்ஸில், அதாவது கால்சியம், மினரல்ஸ், இந்த மாதிரி எந்த விதமான வைட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் கிடையாது. அது ஜஸ்ட் எம்டி கலோரி. அதனால வந்து அதோட கிளைசமிக் இண்டெக்ஸே வந்து 65க்கு மேலே இருக்கிறதுனால நம்ம பாடியில் இருக்கிற பிளட் சுகரை ஸ்பைக் பண்ணி விட்டுரும். விச் மீன்ஸ் நம்ம பாடியில் சுகரை அதிகப்படுத்திடும் ஒயிட் சுகர். பட் நாட்டு சர்க்கரை அப்படின்னு நம்ம போடுறோம் அப்படின்னா அதில் உள்ள பெனிஃபிட் என்னென்னா அதில் வந்து அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம், பொட்டாசியம், ஸோ இந்த மாதிரியான சில தாதுக்கள் இருக்கிறதுனால நல்லது. பட் என்ன நடக்குதுன்னா நாட்டு சர்க்கரை நல்லதுன்ட்டு அதை அதிகமாக கன்சியூம் பண்ணும்போது அப்போ அது வந்து அதிகமாகுது. ஏன்னா நம்ம நாட்டு சர்க்கரையில் இருக்கிற கிளைகோமிக் இண்டெக்ஸ் அந்தது வந்து 50க்கு கீழே, அதாவது 55க்கு கீழே தான் இருக்குது. ஸோ அதனால் பிளட் சுகர் ஸ்பைக் ஆகாமல் வச்சுக்கிறோம். பட் நீங்கள் அதிகமாக நாட்டு சர்க்கரை எடுத்திங்கன்னா அப்போ அது ஸ்பைக் ஆகும். ஏன்னா இதுக்கு கலோரிஸ் வைஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ், இதை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இதுலேயும் ஒயிட் சுகருக்கும் நாட்டு சர்க்கரையும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஒன்றே தான். இந்த நாட்டு சர்க்கரையில் அயன்ஸ், கால்சியம்ஸ், இந்த மாதிரியான மினரல்ஸ்லாம் இருக்குது. இதில் ஒயிட் சுகரில் அந்த மினரல்ஸ் இல்லை. இவ்வளோ தான் வித்தியாசம். பட் இருக்கிறதுலே வந்து நீங்கள் ஒரு சுகர் எடுக்கணும், அதாவது
ஒரு ஒயிட் சுகருக்கு ஆல்டர்னேட்டிவாக என்னென்ன சுகர் எடுக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஸ்டிவியா, கோகனட்டு, அதுக்கப்புறம் டேட்ஸு, இதிலலாம் சுகர் இருக்குது. அப்புறம் ஹனி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் கருப்பட்டி, நாட்டு சக்கரை. ஸோ இந்த மாதிரியான ஆர்டர் வைஸில் நீங்கள் சுகர் எடுக்கிறது நல்லது. அதாவது இனிப்பு எனக்கு தேவை, ஆனால் அந்த இனிப்பு வந்து ஸ்பைக் ஆகாமல் அதில் ஒரு மினரல்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கலாம். இது பெஸ்ட். பட் இதையும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அவாய்ட் பண்ணலாம். அதனால ஒரு விஷயமும் நடக்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம எந்த சாப்பாடு சாப்பிட்டாலுமே அதில் சுகர் இருக்கும். ஈவன் ஒரு பாவக்காய் கூட எடுத்தாலும் அது பாவக்காயிலையுமே சுகர் இருக்கும். அந்த சுகரை வச்சு பாடி ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு தேவையான அந்த எனர்ஜி சோர்ஸை கொடுக்க போகுது. பட் நம்ம எக்ஸஸாக எடுக்கிறது ஆர்டிஃபிஷியல் சுகர், அதுதான் ஒயிட் சுகர். பட் இந்த இனிப்பு பிரியர்களுக்கு சுகர் பிடிக்குன்னா நீங்கள் சுகர் எடுங்க, பட் அளவாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். சுகரை பற்றி நிறையா டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த ஒரு புது வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.